இதோ உதவி. பதில் இல்லை. எதையும் செய்யாத கலை. வெற்றிகரமாக. பல சமயங்களில் மிகவும் பயனுள்ள பதில், மிகவும் வெற்றிகரமான பதில். எந்த பதிலும் இல்லை. 2 செயல்களால் நம் சொந்த பிரச்சனைகளைத் தொடங்குகிறோம். 1. தேவையற்ற ஈடுபாடு அல்லது மிகவும் மோசமாக அதிகப்படியான ஈடுபாடு. மற்றும் 2. தேவையற்ற எதிர்வினை அல்லது மிகவும் மோசமாக அதிகப்படியான எதிர்வினை என்று கூறுகிறது. பின்னர் அத்தியாயம் தனியாக விடுவதற்கான மென்மையான கலை கற்பிக்கத் தொடங்குகிறது. இது நீங்கள் கற்றுக்கொள்ளத் தகுதியான ஒரு கலை. மேலும் எனது புத்தகமான தாட்ஸ் டு பில்ட் ஆன் இல் லெட் இட் ரெயின் என்ற தலைப்பில் ஒரு அத்தியாயம் உள்ளது. இது லாங்ஃபெலோவின் ஒரு எளிய, சிறிய கூற்றின் சிறந்த ஞானத்தை அடிப்படையாகக் கொண்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக, மழை பெய்யும்போது ஒருவர் செய்யக்கூடிய சிறந்த விஷயம் மழை பெய்ய அனுமதிப்பதாகும். வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் உள்ளன, அவை பற்றி மழையைப் போலவே நாம் எதுவும் செய்ய முடியாது. எரிச்சல், கவலை அல்லது எந்த வகையிலும் பதிலளிப்பதன் மூலம் அவற்றுக்கு பதிலளிப்பது நமக்கு எந்த நன்மையும் செய்யாது. ஒரே பொருத்தமான பதில் இல்லை. இருப்பினும், நீங்கள் ஒரு தேர்வு செய்ய வேண்டியிருக்கும் போது பெரும்பாலும் தினசரி பல சூழ்நிலைகள் உள்ளன. பெரும்பாலும் பல மாற்று வழிகள் உள்ளன. நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறை. எப்போதும் உங்கள் மாற்றுத் தேர்வுகளின் பட்டியலில் பதில் இல்லாததை கருத்தில் கொள்ளுங்கள். யாராவது உங்களிடம் கேட்பதால் நீங்கள் எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு கிடைக்கும் தேர்வுகளில் ஒன்று பதில் இல்லாதது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் வேண்டுமென்றே செய்ய வேண்டாம் என்று தேர்வு செய்யலாம். நீங்கள் அதை விட்டுவிடலாம். நேற்று இரவு நான் ஒரு உரையை கேட்டேன். ஒரு முன்னணி மனநல மருத்துவர் உணர்ச்சி ரீதியாக வருத்தமடைந்த தனது நோயாளிகளின் முக்கிய பிரச்சினைகளில் ஒன்று சில விஷயங்களைச் செய்ய வேண்டும் என்ற அவர்களின் உணர்வு. யாரோ ஒருவர், கிட்டத்தட்ட யாராவது, எதிர்பார்ப்பதால் அவர்கள் விஷயங்களைச் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்று கூறினார். மனநல மருத்துவர், இந்த நோயாளிகளுக்கு தேர்வு செய்ய தெளிவான சுதந்திரம் இருப்பதாகவும் ஒரு மாற்று பதில் இல்லை, எதையும் செய்யாமல் இருப்பது என்றும் அவர் நம்ப வைக்கும்போது நோயாளிகள் கட்டுப்படுத்தப்பட்ட, கையாளப்பட்ட உணர்வுகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் என்றும் கூறினார். மேலும் அவை குணப்படுத்தும் வழிமுறைகளாகும். இது எனது மற்ற புத்தகங்களில் நான் எழுதியதையும் இந்த அத்தியாயத்தில் நான் வலியுறுத்த விரும்பும் கருத்தையும் உறுதிப்படுத்துகிறது. நீங்கள் பொம்மை வளாகத்தை உருவாக்கக்கூடாது. பதில் இல்லை என்பதற்கான உங்கள் மாற்று பற்றி நீங்கள் தொடர்ந்து அறிந்திருக்க வேண்டும். உண்மையில் நீங்கள் கட்டுப்படுத்தும் ஒரு மாற்றாக அதன் இருப்பை வலுப்படுத்த நீங்கள் பதில் இல்லை என்பதை பயிற்சி செய்ய வேண்டும். மனநல மருத்துவர்கள் பரிந்துரைப்பதை பயிற்சி செய்யுங்கள். தொலைபேசி ஒலிக்கட்டும். அழைப்பு விடுக்கும் தொலைபேசிக்கு பதிலளிக்க விரைவது கிட்டத்தட்ட அனைவரின் நிறுவப்பட்ட நடத்தை முறையாகும். எனவே உங்கள் அழைப்பு விடுக்கும் தொலைபேசிக்கு நீங்கள் பதிலளிப்பீர்களா இல்லையா என்பது உங்கள் சொந்த தேர்வைப் பொறுத்தது. அதற்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டியதில்லை என்பதை உங்கள் சொந்த மனதில் உறுதியாக நிலைநிறுத்துங்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் அது முற்றிலும் தன்னார்வமாக இருக்கும். எனவே உங்கள் தொலைபேசி அவ்வப்போது ஒலிக்கட்டும். அல்லது குறைந்தபட்சம் நீங்கள் அதற்கு பதிலளிப்பீர்களா இல்லையா என்பதை நீங்கள் உணர்வுபூர்வமாகவும் வேண்டுமென்றேயும் முடிவு செய்யும் வரை அதை ஒலிக்க விடுங்கள். இது கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கலாம், ஏனென்றால் நீங்கள் வேறொருவரின் நேரத்தை சில வினாடிகள் வீணடிப்பீர்கள். ஆனால் அது உங்களை பாவ்லோவின் நாய்களைப் போல இருக்க அனுமதிக்கும். அவர்கள் மணி அடிக்கும்போது சலித்துப் போக பயிற்சி பெற்றவர்கள். இப்போது பதில் சொல்லாமல் இருப்பதற்கு மாற்றாக கற்பிப்பதன் நோக்கம் உங்களை பிடிவாதமாகவோ அல்லது எதிர்மறையாகவோ மாற்றுவது அல்ல, உங்கள் சொந்த செயல்களை வேண்டுமென்றே மற்றும் சிந்தனையுடன் கட்டுப்படுத்தும் உணர்வை உங்களுக்கு வழங்குவதாகும். ஒவ்வொரு மோதலிலும் நீங்கள் சேர வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு காரணத்திலும்
குறிப்பாக சர்ச்சைக்குரிய காரணங்கள், பக்கங்களை எடுத்து, இதனால் கூடுதல் எதிரிகளைப் பெற வேண்டாம். ஆம், ஒப்புக்கொள்ளத்தக்கது, நீங்கள் சில நண்பர்களைப் பெறலாம், ஆனால் சர்ச்சையில் ஏற்படும் எதிரிகள் நண்பர்கள் அறிமுகமானவர்களாக மாறிய பிறகும் நீண்ட காலம் தங்கியிருப்பது போல் தெரிகிறது. எப்படி இருந்தாலும், நண்பர்களை உருவாக்க பல விரைவான, எளிதான, சிறந்த வழிகள் உள்ளன. பல விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுவது உங்கள் நேரத்தை பரப்புகிறது, உங்கள் சக்தியை சிதறடிக்கிறது மற்றும் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்கற்றதாக்குகிறது. நீங்கள் ஒவ்வொரு பணியையும் ஏற்க வேண்டியதில்லை, ஒவ்வொரு சுமையையும் சுமக்க வேண்டியதில்லை, உங்கள் மீது சுமத்தப்படும் அல்லது வழங்கப்படும் ஒவ்வொரு பொறுப்பையும் ஏற்க வேண்டியதில்லை. யாரும் உங்களை பிரபஞ்சத்தின் பொது மேலாளராக ஆக்கக்கூடாது, மேலும் அதன் பரந்த பிரச்சினைகளில் ஏதேனும் இருந்தால், தனிப்பட்ட முறையில் பலவற்றைத் தீர்க்கும் பொறுப்புகளை நீங்களே ஏற்க வேண்டியதில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது லாபகரமாக அத்தகைய நோக்கத்திற்காக துல்லியமாக பணியமர்த்தப்பட்ட மற்றவர்கள், உங்களை தொலைதூரத்தில் மட்டுமே பாதிக்கும் சூழ்நிலைகளை எவ்வாறு நிர்வகிக்கிறார்கள் என்பதைப் பற்றி நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை. அல்லது நீங்கள் உண்மையில் மிகக் குறைவாகவே செய்ய முடியும், ஏதாவது இருந்தால். நிச்சயமாக நீங்கள் உடல் ரீதியாகவோ, உணர்ச்சி ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ உங்களை ஈடுபடுத்தாத ஒவ்வொரு நெருக்கடியிலும் மூழ்க வேண்டியதில்லை. மேலும் அந்த நெருக்கடிகளில் உண்மையில் ஈடுபட்டுள்ளவர்கள் உங்கள் சொந்த தனிப்பட்ட பிரச்சினைகளைப் பற்றி சிறிதும் கவலைப்படுவதில்லை என்பதை நான் உங்களுக்கு உறுதியளிக்க முடியும். நிச்சயமாக, உலகின் ஒரு குடிமகனாக, நீங்கள் தகவலறிந்தவராகவும் ஆர்வமாகவும் இருக்க வேண்டும். குடிமக்கள் ஆர்வத்தின் அந்த புள்ளியை தாண்டி, மேலும் ஈடுபடுவதற்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான பதில்களைப் பற்றி நீங்கள் உணர்வுபூர்வமாக அறிந்திருக்க வேண்டும். இவற்றில் மிக குறைவானது பதில் அளிக்காதது, எதையும் செய்யாமல் இருப்பதற்கான கலை. வெற்றிகரமாக